Hyundai Creta Electric. Hyundai Creta Electric வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு அண்டர் ரேட்டடான எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்குது மிட் சைஸ் எலக்ட்ரிக் எஸ்யூவி கேட்டகரியில். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி காம்படிஷன் வந்து கொஞ்சம் குறைவு தான். ஆனால் வந்து வண்டி என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி லூக்வாம் ரெஸ்பான்ஸாக தான் போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட Hyundai Creta எலக்ட்ரிக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குங்க. நம்ம ரேஞ்ச் டெஸ்ட் போட்டோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாகவே ரியல் வேர்ல்ட் ரேஞ்ச் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துச்சு. ஸோ இந்த Creta எலக்ட்ரிக்கோடைய என்ட்ரி லெவல் எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட் எனக்கு தெரிஞ்சு யாரும் இன்னும் ரிவ்யூ போடலன்னு நினைக்கிறேன். அப்படின்னு இருக்கும்போது தமிழில் இதோ உங்களுக்காக முதல் ரிவ்யூ. இதுதான் பார்த்தீங்கன்னா Hyundai Creta எலக்ட்ரிக்கோடைய பேஸ் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட். இந்த வேரியண்ட்டோடைய ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 17.99 lakh எக்ஸ்-ஷோரூம் அப்படிங்கிற ப்ரைசிங்கில் வருது. ஆன் ரோட் ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,53,000 அப்படின்னு ஆன் ரோட் ப்ரைசிங்கில் வருதுங்க. ஸோ இந்த வண்டி இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். முதல் படியாக இந்த வண்டியோடைய பேட்டரி ஸ்பெக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பவர் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு ரிவ்யூ நான் வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த Hyundai Creta எலக்ட்ரிக்கோடைய என்ட்ரி லெவல் எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட் ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்த சந்திரா Hyundai ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ Hyundai Creta எலக்ட்ரிக் எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட் ரிவ்யூ பார்த்துலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ Hyundai Creta எலக்ட்ரிக்கோடைய மோஸ்ட் அஃபோர்டபுள் பேஸ் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட். இது வந்து பேஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் பேசிக் அப்படின்னு கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா என்ட்ரி லெவல் வேரியண்ட்லேருந்தே Hyundai Creta எலக்ட்ரிக் பொறுத்தவரை ஏராளமான ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. ரீசன் இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 17.99 lakh எக்ஸ்-ஷோரூம் அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் இருக்குது. ஆன் ரோடு வரும்போது 1953 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் வருதுங்க. இது வந்து வித்தவுட் சார்ஜர். உங்களுக்கு அடிஷ்னலாக சார்ஜர் வேணும், அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் ஏசி சார்ஜிங் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, ரைட். இப்போ இந்த என்ட்ரி லெவல் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு லாங் ரேஞ்ச் பேட்டரி கிடைக்காது. இதில் கிடைக்கிறது மீடியம் ரேஞ்ச் பேட்டரி மட்டுமே. ஸோ பேட்டரி ஸ்பெக்கு பார்த்துலாமா? பானட் திறந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதோ நீங்கள் பார்க்கலாம், இதில் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ட்ரங்க், அதாவது இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு லக்கேஜ் ஸ்பேஸ் வரும் இல்லையா, அதுக்கான ஆப்ஷன் இந்த வேரியண்ட்டில் இல்லை. நீங்கள் வேணும்னா ஆக்சசரிஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய மோட்டர். பின்னாடி தான் பேட்டரி இருக்குது, மோட்டர் இங்கே இருக்குங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42 kWh. இதில் NMC பேட்டரி பேக் கொடுக்குறாங்க, LFP இல்லை. ஸோ அப்படின்னு இருக்கும்போது LFPக்கும் NMCக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோடைய சார்ஜ் டென்சிட்டின்னு பார்க்கும்போது NMC தான் கொஞ்சம் பெட்டர். அதனால தான் இன்னும் கூட Hyundai வந்து NMC பேட்டரி பேக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இருக்கிற இந்த 42 kWh பேட்டரி பேக்குக்கு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 390 km ஓடும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. மீடியம் ரேஞ்ச் பேட்டரி பேக் இதுக்கு மேலே ஹையர் பேட்டரி பேக் வந்து 51.4 kW. அதில் வந்து இந்த வேரியண்ட் அவைலபிள் இல்லை. ஸோ இந்த வேரியண்ட்டில் இது மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த வண்டியில் இருக்கக்கூடிய மோட்டர் எந்த அளவுக்கு பவர் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 PS மேக்ஸிமம் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இதே வந்து நீங்கள் ஹையர் வேரியன்ட்ஸ் எடுத்தீங்கன்னா, பெரிய பேட்டரி பேக் எடுத்திங்கன்னா இதை விட பவர் அதிகமாகவே ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் லோவர் வேரியன்ட்ஸில் 135 PS தான் மேக்ஸிமம் பவராக ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த வண்டியோடைய லுக்ஸ் ரீதியாக பார்த்துடலாம். Hyundai Creta எலக்ட்ரிக் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட் லுக்கு, ஓவரால் லுக் எல்லாமே பெரும்பாலும் சேமாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், அந்த கனெக்டட் LED டிஆர்லாம் சேர்ந்து கூடவே உங்களுக்கு LED இண்டிகேட்டர்ஸும் வருது. LED ஹெட்லாம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க, அதுலலாம் காம்ப்ரமைஸே இல்லை. ஸோ ஹெட்லாம்ப்ஸ்னு பார்க்கும்போது LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. 2 லேயராக இருக்குது, மேலே ஹை பீம் கீழே லோ பீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் சேம் தான். தென் கீழே பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்டு அதெல்லாம் இருக்குது. எடாஸ் எல்லாம் இல்லை ஆப்வியஸ்லி, பட் அதே மாதிரி ஒரு பேனல் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் கிரில்லில். மேலும் இந்த வேரியண்ட்லேயும் உங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவ் ஏர் ஃப்ளாப்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃப்ளாப்ஸு. இப்போது அது எப்போ வேணாலும் அது க்ளோஸ் ஆகும். அதாவது பெட்டர் கூலிங் தேவை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிக்கும், தேவை இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். அந்த ஒரு ஃபீச்சரும் எல்லா வேரியண்ட்ஸ்லையும் காமனாக கொடுக்குறாங்க Creta எலக்ட்ரிக் பொறுத்தவரை. அண்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர் சாக்கெட் இங்கே இருக்குங்க. ஸோ இதுக்குள்ளே தான் நீங்கள் வண்டியை சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும் இந்த போர்ட்டை யூஸ் பண்ணி. ஸோ இது மேலே மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி சார்ஜிங் வந்து 11 kW சார்ஜிங் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அப்படி 11 kW சார்ஜிங் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மணி நேரம் ஆகும் வண்டி ரீசார்ஜ் ஆகிறதுக்கு. அதே நீங்கள் DC சார்ஜிங் ஸ்டேஷனில் போய் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸிலி 1 மணி நேரத்துக்குள்ளே
ஃபுல் 100% ரீசார்ஜ் ஆகிடும். சரியான ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பேட்டரி இது. ஓகே ரைட். எந்த அளவுக்கு சார்ஜ் ஆகுதுன்னு லெவல் இங்கே காட்டுது பாருங்கள். ஸோ அதுவும் இருக்குது. ரைட். ஸோ சார்ஜிங்கை பற்றி நம்ம பேசிட்டோம். நெக்ஸ்ட்டு வண்டியோடைய லுக்ஸுக்கு திரும்ப வருவோம். சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி கிரெட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அதாவது நம்ம ரோட்டில் பெரும்பாலும் பார்க்கக்கூடிய காமனான ஒரு ஸ்டேட்டஸான ஒரு ஹியூண்டே கிரெட்டாவை எலக்ட்ரிக்கில் பார்க்குறது ஒரு வித்தியாசமான அஃபேர். அதில் வந்து ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து என்ட்ரி லெவல் வேரியண்ட்டாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குங்க. தென் அலாய் வீல்ஸ் இருக்குங்க. டோன்ட் வரி, நீங்கள் கிரெட்டா எலக்ட்ரிக்கில் எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே அலாய் வீல்ஸ் காமன். இதே அலாய் வீல்ஸ் தான் டாப் எண்ட் வேரியண்ட்ஸ்லையும் இருந்துச்சு. ஸோ இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 17 இன்ச் அலாய் வீல்ஸ், 215/60R17 அதுதான் டயர்ஸோடைய சைஸ் கொடுத்துருக்காங்க. லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் டயர்ஸ் இது. ஸோ பெட்டரான ரேஞ்ச், பெட்டரான எஃபிஷியன்சிக்காக இந்த டயர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகே, தென் வண்டி உடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்க்கும்போது ஆக்சுவலி டீசெண்டாக இருக்குது. ஆனால் என்ன ஒரே ஒரு கன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோடைய பேட்டரி பேக் இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம். வண்டியோடைய சென்ட்ரலி மவுண்டட் பேட்டரி பேக் தான் இது சேசியில். ஸோ கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது பேட்டரி பேக்கு. அங்கேருந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் வண்டிக்கு கீழே பேட்டரி தெரியுது. ஸோ கொஞ்சம் இந்த வண்டியை வச்சுட்டு கேர்ஃபுல்லாக ஓட்டுறது பெட்டர். அவ்வளோ ஈஸியாக வந்து முட்டாது, பட் இன்கேஸ் முட்டுச்சுன்னா அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ தயவுசெய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக் பொறுத்தவரை. ஓகே, தென் அதுக்கப்புறம் மற்றபடி இங்கே சைடில் வந்து உங்களுக்கு க்ரோம் எதுவுமே கிடையாது. மேலே உங்களுக்கு இந்த சில்வரில் இந்த லைட்னிங் ஆர்ச் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நார்மல் கிரெட்டா பெட்ரோல் டீசல்லே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான். என்ன மேஜர் வித்தியாசம்னா, இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் இல்லை, அதே மாதிரி சன் ரூஃபும் கிடையாது. ஸோ டிப்பிக்கலாக ஒரு என்ட்ரி லெவல் வேரியண்ட் மாதிரியே இதை வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. சன் ரூஃப் இல்லை, ரூஃப் ரெயில்ஸ் இல்லை. ஆனால் ஷார்க் ஃபின் ஆண்டனா உண்டு. ஓகேவா, அது வந்து ஓகே. தென் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் இருக்குது, வாஷரும் இருக்குது, டீஃபாகரும் இருக்குது. ஓகேவா, அதிலெல்லாம் காம்ப்ரமைஸ் இல்லை. ஆனால் காம்ப்ரமைஸ் பண்ண ஒரு சின்ன விஷயம் இந்த ரியர் டெயில் லேம்ப்ஸோடைய டிசைனில். அதாவது ஃபுல் எல்இடியாக இல்லாமல் பார்ஷியல் எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கவனிச்சிருப்போம், டாப் அண்ட் வேரியண்ட்ஸில் அந்த ஹெட் ஷேப்ட் டிசைன் வரும் ஃபுல் எல்இடியில். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் எல்இடி. இது வந்து உள்ள பிரேக் லேம்ப்பு, இது வந்து ஹாலோஜன் தான். சரியா, அதே மாதிரி இண்டிகேட்டரும் நீங்கள் பார்க்கலாம், இது ஹாலோஜன் தான். ஸோ இது வந்து ஒரு சின்ன காம்ப்ரமைஸ். மற்றபடி கனெக்டட் டிசைன் அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பெல்லாம் இருக்குது, அதிலெல்லாம் அந்த சேஞ்சும் இல்லை. தென் பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு வேரியண்ட்டோடைய பிராண்டிங்லாம் கிடையாது. பின்னாடி 4 பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இருக்குது இந்த வேரியண்ட்டில். ஸோ அதில் காம்ப்ரமைஸ் இல்லை. ஓகே, ஸோ பரவாயில்லைங்க, தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன இந்த சன்ரூஃபும் ரூஃப் ரெயில்ஸும் கொடுத்துருந்தா, அட்லீஸ்ட் சன்ரூஃப் இல்லைனாலும் ரூஃப் ரெயில்ஸும் அது கொடுத்துருக்கலாம், பட் ஸ்டில் ஓகே. இப்போ அடுத்து வாங்க நம்ம வந்து இன்டீரியர் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கிரெட்டா எலக்ட்ரிக் எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட்டோடைய இன்டீரியருக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாவி பார்த்துருங்க. ஸோ சாவி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீஸ் கொடுக்குறாங்க. என்ட்ரி லெவல் வேரியண்ட்டில் கூட ஸ்மார்ட் கீஸ் தான் கொடுக்குறாங்க. டோன்ட் வரி, இதில் உங்களுக்கு வந்து ரிமோட் ஸ்டார்டிங் ஃபீச்சரும் இருக்குது, அதே மாதிரி ரிமோட் டெயில்கேட் ஆக்சஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே தாங்க. என்னென்னா இந்த ப்ரௌன் கலருக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம். கிராண்ட் ஐட்டன் நியோஸ்லேருந்து கிரெட்டாலேருந்து அல்கசார் வரைக்குமே எல்லா வண்டிகளுக்கும் இதே சாவி தான் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சலிச்சு போச்சு எனக்கு இந்த டிசைன். உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். ஓகே, பட் நல்ல விஷயம் என்னென்னா இன்டீரியர் ஆக்சுவலி நல்லா இருக்குங்க. என்ட்ரி லெவல் வேரியண்ட்டு அப்படின்னு ரொம்ப பேசிக்காக விடாமல் பரவாயில்ல, டீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ லுக் நீங்கள் பார்க்கலாம், அதே சேம் அந்த டியூவல் டோன் இன்டீரியர் லுக்கு அண்ட் புது ஸ்டியரிங் வீல் வித் லெதர் ரேப்பிங் அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சீட்ஸ்னு வரும்போது தான் ஒரு சின்ன ஒரு காம்ப்ரமைஸ். அதாவது லெதர் சீட்ஸ் இல்லாமல், வெண்டிலேட்டட் சீட்ஸ் எல்லாம் இல்லாமல் இது வந்து ஃபேப்ரிக் அப்போல்சரி சீட்ஸாக கொடுக்குறாங்க. பட் இதுவுமே ரீசைக்கிள்டு மெட்டீரியல் மாதிரி ஒரு வித்தியாசமான மெட்டீரியல். ஆக்சுவலி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ரிச்சாகவே இருக்குது. மெயினாக வந்து என்னைய கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் கண்டிஷன்ஸுக்கு ஃபேப்ரிக் சீட்ஸ் தாங்க பெஸ்ட்டு. இருக்கிற வெயிலுக்கு அந்த வேர்வைக்கு ஃபேப்ரிக் தான் என்றைக்குமே வந்து கூலிங்காக இருக்கும். லெதர் எல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹீட் ஆகும், வேர்வை வரும். அதுக்கு இது பெட்டர். சரிங்களா, ஸோ டியூவல் டோனில் இருக்குது, பிளாக் அண்டு கிரே அப்படின்னு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சீட்ஸ் தான், கம்ஃபர்டபுளான சீட்ஸ் தான். சீட் டிசைனில் எந்த மாற்றமும் இல்லை. டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அதுலேயும் காம்ப்ரமைஸ் இல்லை. ஸோ அதுவும் வந்து ஓகே. என்னென்னா டாப் வேரியண்ட்ஸ்க்கு போனால் மட்டும்தான் உங்களுக்கு பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும், இதிலெல்லாம் அது இல்லை. ஓகேவா, ரைட். தென் இப்போ உள்ளே உட்காருவோம். ஓகே, ஸோ இதுதான் டேஷ்போர்டோடைய ஒரு வியூ. இருங்க பின்னாடி தள்ளிக்கிறேன். ஃபுல் வியூ நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி டாப் அண்ட் வேரியண்ட் எப்படி இருந்துச்சோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு என்னமோ ஒரு பேஸ் வேரியண்ட்டில் உட்காந்த ஃபீலிங்கே இல்லை. ஏன்னா இதில் தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் ஏற்கனவே இருக்குது. ஓகேவா, நான் லெதர் ராப் ஸ்டீரிங் வீல் சொன்னேன், பரவாயில்ல. என்ட்ரி வேரியண்ட்லேருந்து லெதர் ராப் ஸ்டீரிங் வீல்லாம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த மார்ஸ் கோடோட வரக்கூடிய புது ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்காங்க.
அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுலேயும் கூட க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, டோன்ட் வரி, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கான பேடல் ஷிஃப்டிங் அந்த கண்ட்ரோல்ஸும் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலாம். குவைட் நைஸ். ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. அண்ட் ஸ்டீரிங் மோடோட ஆடியோ கண்ட்ரோல்ஸு, வாய்ஸ் கமாண்ட் கண்ட்ரோல்ஸு எல்லாமே இருக்குது. இந்த ஸ்டீரிங் வீல் ஆக்சுவலி இது வந்து டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வருது. ஸோ எல்லா வேரியன்ட்ஸ்க்கும் இது கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ஓகே, தென் ஸ்டீரிங் வீலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தான் இந்த வண்டியோடைய டிரான்ஸ்மிஷன் செலக்டர், அதாவது டிரைவ் மோட் செலக்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு வித்தியாசமான டிசைன், ஆனால் நல்ல ஹை குவாலிட்டியான டிசைனை தான் கொடுத்துருக்காங்க. அலுமினியம், பிளாக் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பட்டன் ஸ்டார்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ யா, பட்டன் ஸ்டார்டட், ரெடின்னு வந்துருச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து இதை எப்படி செலக்ட் பண்ணலான்னா, மேலே திருப்பி டிரைவ், ஓகே, அல்லது கீழே தள்ளணுன்னா ரிவர்ஸு, ஓகே, டிரைவு ரிவர்ஸு. சென்டராக ப்ரெஸ் பண்ணோன்னா பார்க், அதுக்கு வந்து எட்ஜில் இங்கேயே பட்டன் இருக்குது, பார்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்க்கிங்க்கு போயிடும். ஓகே, ஸோ இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகுது, ரொம்ப சிம்பிள். அண்ட் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மேனுவல் ஹேண்ட் பிரேக்கை வச்சுட்டு சிரமப்பட அவசியம் இல்லை, எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் குவைட் குட். ஓகே, ஸோ இந்த இன்டீரியரில் வேறு என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசைனே ஒரு ஹைலைட் தாங்க. ஸோ நான் நார்மலாக நினச்சேன் என்ட்ரி லெவல் வேரியன்ட்ஸில் அந்த பழைய டைப் சென்டர் கன்சோல் கொடுத்துருவாங்கன்னு. ஆனால் எல்லா வேரியண்ட்லேயுமே இந்த ஃப்ளோட்டிங் டைப் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க சென்டர் கன்சோலுக்கு. ஸோ ஒரு மாதிரி தனியாக ஃப்ளோட்டிங்காக இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து டிரைவ் மோட் செலக்டர் இருக்குது. ஸோ இந்த வண்டியோடைய ஈகோ, நார்மல், ஸ்போர்ட் மோட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்போர்ட், ஈகோ, நார்மல், அந்த 3 டிரைவ் மோட்ஸுக்குமே செலக்டர் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக ஒர்க் ஆகுது. ஒவ்வொரு டிரைவ் மோடுக்கு ஏற்ற மாதிரி ரேஞ்சும் மாறுது பாருங்கள். நார்மலுக்கு 344, ஸ்போர்ட்டுக்கு 333, ஈகோக்கு 353. இதனைக்கு எத்தனை % சார்ஜ் இருக்குது? 95% சார்ஜ் இருக்குது. ஸோ வண்டி நின்றுட்டே இருக்கிறனால அது காட்டுது, பட் ஓகே, ரைட். தென் யா, இது சொல்லிட்டேன். அண்ட் இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. வெண்டிலேட்டட் சீட்லாம் இல்லை, ஸோ அதுக்கு பதிலாக பிளாங்க் பட்டன்ஸ் தான். பட் இருந்தாலும் இந்த பெரிய சென்டர் ஆம்ரெஸ்ட் இருக்குது. இது நல்லா சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி உங்களுக்கு இதை விட பெரிய ஐட்டம்ஸ் இருக்கா ஸ்டோர் பண்ணுறதுக்கு, இங்கே உங்களுக்கு வந்து பெரிய ஒரு மேசிவான ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. டாப் வேரியன்ட்ஸில் இங்கே வயர்லெஸ் சார்ஜர் வரும், இதில் அது இல்லை, பட் ஸ்டில் ஓகே. இருந்தாலும் 3 ஃபிசிக்கல் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெகுலர் யூஎஸ்பி, ஒரு 12 வோல்ட்டு அண்ட் ஒரு சி டைப் யூஎஸ்பி சார்ஜிங்கும் இந்த வண்டியில் இருக்குது. குவைட் குட். அண்ட் கீழே இந்த இடத்துல அடிஷ்னல் பெரிய ஒரு பின் இருக்குங்க ஸ்டோரேஜுக்கு. ஸோ தாராளமாக பெருசாக இருக்குது. வித்து கீழே உங்களுக்கு ரப்பர் லைனிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் வந்து உள்ளே எதை வச்சாலுமே ஸ்க்ராட்சும் ஆகாது, சொர சொரன்னு சவுண்டு வந்துட்டும் இருக்காது. அது வந்து ஓகே. கூடவே அதுக்கு ஒரு லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலரில் ஆம்பியன்ட் லைட்டிங் மாதிரி. அதுவும் வந்து ரியலி நைஸ். என்ட்ரி வேரியண்ட்டில் இதெல்லாம் கொடுக்குறது ஒரு சூப்பர் விஷயமா படுது. தென் அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சென்டர் கன்சோலில் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, பரவாயில்ல, எல்லா வேரியண்ட்லேயுமே ஆட்டோ ஏசி கொடுக்குறாங்க. இது வந்து டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வித்து உங்களுக்கு வந்து சிங்க் மோடும் இருக்குது. அல்லது டிரைவர் ஒன்லின்னு போட்டிங்கன்னா, டிரைவர் மட்டும்தான் போகிறீங்கன்னா டிரைவர் ஒன்லி போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் தரும். உதாரணத்துக்கு நான் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ வந்து 2 சைடுமே ஏசி ஆன் பண்ணி வச்சுருக்கேன். 365 ஓடுன்னு காட்டுது. இப்போ நான் வந்து டிரைவர் ஒன்லி மோட ஆக்டிவேட் பண்ணுறேன். 368 மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் தரும். இந்த அந்த சைடு ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டிரைவருக்கு மட்டும் ஏசி வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ரொம்பவே எஃபிஷியண்ட்டான ஒரு ஏசி சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா. ஸோ தனித்தனியாக நீங்கள் வந்து ஏசி வந்து டியூவல் ஜோனாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, அது உண்டு. அதுக்கப்புறம் வேறு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியோ, மீடியா எல்லாத்துக்குமே இங்கேயே கூட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினான இன்னொரு ஹைலைட், எல்லா வேரியண்ட்லேயுமே இந்த 10.25 + 10.25 இந்த ஒய்டான பனராமிக் டிஸ்பிளே வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. அது எல்லா வேரியண்ட்லேயும் இருக்குது. அது வந்து சூப்பர். ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அது நீங்கள் பார்க்கலாம், ரைட். ஸோ இதில் உங்களுக்கு வந்து டிஜிட்டல் ரீதியாக வியூ, நீங்கள் லைக் வியூ ஃபார்மேட்டை கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் டிசைனை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அல்லது உங்களுக்கு என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் தேவையோ அதுவும் கூட இந்த சென்டரில் இருக்கிற இந்த டிஸ்பிளே மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. உதாரணத்துக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது. தென் ட்ரிப் மீட்டர்ஸ், ஏபி, சார்ஜிங்க்கு அப்புறம் ரீசெட்டு எல்லாமே இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ரீஜென்ரேஷன் அதெல்லாம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு கிராஃபிக்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து குட். ஓகே, வேறு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன டிரைவ் மோடில் ஓட்டிகிட்ருக்கீங்க அது வந்து கீழே காட்டுது. எக்கனாமி ரெடியாக இல்லையா அது வந்து காட்டுறதுக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச், பர்சன்டேஜ் எல்லாமே இருக்குது. நீட் அண்ட் க்ளீன். இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு நார்மல் கிரெட்டா, பெட்ரோல், டீசலில் டாப் வேரியன்ட்ஸில் என்ன ஃபீச்சர்ஸ் வருமோ அது எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்க்ளூடிங் ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டி.
ஸோ இதோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டியும் இந்த வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லைவ் ட்ராக்கிங், ஜியோ ஃபென்சிங், அது மட்டும் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் SOS எமர்ஜென்சி அப்படின்னு ஏதாவது கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கால் சென்டருக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே இருக்குது. டோன்ட் வரி, வாய்ஸ் கமாண்ட்ஸ்லேயே கூட நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். அதுவும் சூப்பர். ஜியோ 7 சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது. மீடியா, தென் ஃபோன் ப்ரொஜெக்ஷன், நீங்கள் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் EV அப்படிங்கிறதுக்கான ஒரு தனி ஒரு ஆப்பும் இருக்குது. எத்தனை ரேஞ்ச், EVக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், போகிற வழியில் எங்கெங்கே சார்ஜிங் நெட்வொர்க் இருக்குது அதையும் வந்து காட்டும். எல்லாமே நீட்டாக இருக்குங்க. இதுலேயே கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுவும் வந்து உண்டு. மேலும் ஆப்வியஸ்லி நான் பின்னாடி காட்டின மாதிரி இந்த வண்டியில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் எங்கேஜ் பண்ணிங்கன்னா இதோ ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸ். ஸோ கைட்லைன்ஸும் இருக்குது, நல்லா தான் இருக்குது. பல்வேறு மோட்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஜூம் இன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வைட் ஆங்கிள் வியூனா அதுவும் கூட பார்த்துக்கலாம். ஓகேவா, அண்ட் தனியாக சென்சருக்கு ஒரு தனி மானிட்டரும் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஓகே. ஸோ எல்லாமே இருக்குது, குவைட் நைஸ். அண்ட் டெலிமேட்டிக் கண்ட்ரோல்ஸ், ப்ளூ லிங்க்கான டெலிமேட்டிக் கண்ட்ரோல்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ IRVMல உங்களுக்கு இது ஆட்டோ டிமிங் இல்லை, டே நைட் மேனுவல் ஸ்விட்சிங் IRVM தான். பட் அதுலேயும் கூட உங்களுக்கு SOS எமர்ஜென்சி, மீதி இந்த டெலிமேட்டிக்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீட்டாக பட்டன்ஸாக கொடுத்துருக்காங்க, அது வந்து ஓகே. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நல்ல டீசெண்டான குவாலிட்டி இன்டீரியர். இங்கெல்லாம் நல்ல ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ், தொட்டால் சாஃப்டாக இருக்குது, ஆனால் அது ஹார்டு தான். பட் நல்ல ஒரு ரிச்சான பிளாஸ்டிக் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக் ஃபினிஷ்லாம் இருக்குது. டோர்ஸ்லையும் கூட அதே பிளாக் அண்ட் டார்க் ப்ளூ தீம். இது பிளாக் இல்லை, ஒரு டார்க் ப்ளூ மாதிரி ஒரு கலர். இந்த லைட்டில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு மாதிரி ப்ளூஷாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து டார்க் ப்ளூ அண்ட் மைல்டு ஒயிட் ஆஃப் கிரே கலர், அந்த மாதிரி ஒரு தீம். என்னென்னா என்ட்ரி வேரியன்ஸில் உங்களுக்கு ஆம்ரெஸ்ட்டில் சாஃப்டான மெட்டீரியல்லாம் இல்லை, ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், ஸ்டில் ஓகே. மீதி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது. டிரைவர் விண்டோக்கு 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப் ஃபீச்சரும் இருக்குது. அண்ட் எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ORVMஸும் உண்டு. ஸோ அதிலெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணல, அது வந்து நைஸ். அண்ட் ஸ்பீக்கர் சிஸ்டம் பொறுத்தவரை 4 ஸ்பீக்கர்ஸ் வருது, ட்வீட்டர்ஸும் இருக்குது. ஸோ டீசெண்டான ஆடியோ குவாலிட்டி இருக்கும். என்னென்னா இது போஸ் எல்லாம் இல்லை, நார்மல் ஸ்பீக்கர்ஸ் தான். பாட்டில் ஹோல்டர்ஸ் ஆஸ் யூஷுவல் வர்றது தான். இந்த இடத்துல இது வந்து ஆக்சுவலி மேக்னெட்டிக் பேட், டைரக்ட் மெட்டல். ஸோ உங்ககிட்ட மேக்னெட் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து அப்படியே வச்சுக்கலாம். உங்கள் ஃபேமிலியோட ஃபோட்டோ அது அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இங்கே நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் மேக்னெட் மூலமாக. ஸோ அது உண்டு. தென் இந்த வேரியண்ட்லேயும் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்துடுது. ஆனால் வைப்பர்ஸுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் இருக்கா? இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் இல்லை, ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் உண்டு. ஓகே, ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஆக்சுவலி இது பேஸ் வேரியண்ட் மாதிரி இல்லை, நிறையா இருக்குது. எஸ் ஃபைனலாக க்ளவ் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்லேயும் கூட உங்களுக்கு கூல்டு க்ளவ் பாக்ஸ் இல்லை. அது இல்லை, ஓகேவா, கூல்டு க்ளவ் பாக்ஸ் கிடையாது. தென் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரவாயில்ல, வேனிட்டி மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க சன்வைசரில். அண்ட் கேபின் லைட்ஸ் மஞ்சள் பல்பா ஒயிட்டா? வா பரவாயில்லையே, ஒயிட் LEDs கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு மஞ்சள் பல்பு மாதிரியே இருந்தாலும் இது ஒயிட். நான் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி சர்ப்ரைஸ் ஆனேன். ஏன்னா மீதி வேரியன்ட்ஸில் மஞ்சள் பல்பு கொடுத்து விட்டு இதே மாதிரி டிசைனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு. ரைட், ஒயிட் கேபின் லேம்ப்ஸ் இருக்குது அண்ட் சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த குறையும் இல்லை. ஆக்சுவலி தேவையான ஃபீச்சர்ஸ், பல ஃபீச்சர்ஸ் இந்த வேரியண்ட்லேயே ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, ஹில் டிசென்ட் கண்ட்ரோலுக்கான ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இருக்குங்க, குவைட் நைஸ். நல்ல டீசெண்டான ஒரு ஃபீச்சர் லோடட் வேரியண்ட்டாக தான் இருக்குது, பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும். ஓகே, இப்போ நம்ம பேக் சீட்டுக்கு போவோமா? கிரெட்டாவை பொறுத்தவரை என்றைக்குமே பேக் சீட்டில் பிரச்சனை இருந்ததே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக் பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிரெட்டா தானே, நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்ல லெக் ரூம், நல்ல ஹெட் ரூம், பிரச்சனையே இல்லை. இன்ஃபேக்ட் என்ட்ரி லெவல் வேரியண்ட்லேயும் கூட உங்களுக்கு வந்து சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று வந்துடுது, வசதியாக செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரியர் அட்ஜஸ்டபிள் பேக் ரெஸ்ட்டும் இருக்குங்க. அதாவது 2 லெவலுக்கு நீங்கள் சாய்ச்சிக்கலாம். இது ஃபஸ்ட்டு லெவல், கொஞ்சம் இன்னும் சாய்ச்சிக்கணும்னா லைட்டாக பின்னாடி தள்ளிக்கலாம். ஸோ 2 லெவலுக்கு நீங்கள் வந்து இந்த பேக் ரெஸ்ட்டை சாய்ச்சிக்கலாம். அது வந்து ஒரு சூப்பரான வசதியாக இருக்குது. என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியர் ரிட்ராக்டபிள் சன்பிளைண்ட்லாம் கிடையாது, நார்மலாகவே விட்டுட்டாங்க. அதே மாதிரி ரியரில் சாஃப்ட் மெட்டீரியல்லாம் இல்லை, டோர்ஸில் எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக் தான். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தது போலவே ரியர்லேயும் உங்களுக்கு ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் கொடுக்குறாங்க. ஆனால் நல்லா இருக்குது மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 பேருக்கு செம்ம கம்ஃபர்ட் இருக்குது, 2 பேருக்கு நல்ல அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 3ஆவதாக ஒருத்தங்க வர்றாங்க அப்படின் போது தான் வந்து அவங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டே கொடுக்கலையே. இன்ஃபேக்ட் ஒரு ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் கூட கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல, ப்ளைனாக விட்டுட்டாங்க. பட்
3 பாயிண்ட் சீட் பெல்ட் இருக்குது. சென்டர் பேசஞ்சருக்கும் கூட 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து குட். அண்ட் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இருக்குது. ரியரில் கேபின் லேம்ப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இதுவும் ஒரு ஒயிட் லேம்பாக கொடுக்குறாங்க. ஸோ எல்இடி லேம்பாக தான் கொடுக்குறாங்க, ரூஃப் லேம்ப். அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அண்ட் எல்லா வேரியண்ட்லையுமே எல்லா கிரெட்டாலையும் பார்த்தது போலவே ரியர் ஏசி வென்ட்ஸும் இருக்குது. கூடவே 2 C டைப் USB சார்ஜிங் போர்ட்ஸும் இருக்குது, அதுவும் வந்து பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ இதுதான் இந்த கிரெட்டா எலக்ட்ரிக் பேஸ் எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட்டோடைய டேஷ்போர்ட் வியூ. ஆக்சுவலி நிஜமாவே இது பேஸ் வேரியண்ட் மாதிரியே இல்லை. ஏன்னா சர்ப்ரைசிங்லி பல ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த ப்ரைஸுக்கு இதெல்லாம் கொடுத்தாகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லெதர் ராப் ஸ்டீரிங் வீல், க்ரூஸ் கண்ட்ரோல், டியூவல் ஜோன் ஆட்டோ ஏசி, பெரிய 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ், ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸு, ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு எதுலையுமே குறை வச்ச மாதிரி தெரியல. சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு வரும்போது அதுலேயும் குறையே கிடையாது. ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட்லேருந்து ஆரம்பிச்சு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, எல்லாருக்கும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் அண்ட் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸு, 6 ஏர் பேக்ஸ் ஆப்வியஸ்லி எல்லா ஹியூண்டே கார்ஸ்க்கும் ஸ்டாண்டர்ட். கூடவே ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட். மேலும் கிரெட்டா அப்படின்னு வரும்போது உங்களுக்கு 4மே டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடுது. அதோடைய ஹைட்ராலிக் பிரேக் அசிஸ்ட் அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் உண்டு. ஸோ எல்லா வகையிலுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரையும் சரி, கன்வீனியன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் பொறுத்தவரையும் சரி, எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் இட் இஸ் ரியலி குட், சீரியஸ்லி இம்ப்ரெசிவ்னு சொல்லலாம். ரைட், வாங்க லக்கேஜ் கெப்பாசிட்டி பார்ப்போமா. ஃபைனலி லக்கேஜ் கெப்பாசிட்டின்னு வரும்போது எந்த கிரெட்டாவை பொறுத்தவரையுமே லக்கேஜ் கெப்பாசிட்டி பிரச்சனையாக இருந்ததே கிடையாது. ஸோ அது எலக்ட்ரிக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து பேட்டரி எல்லாம் ப்ராப்பராக பேக்கேஜிங் பண்ணதுனால 433 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி ஸ்டாண்டர்டாக எல்லா கிரெட்டாவுக்கும் வருது. அதே தான் எலக்ட்ரிக் மாடலுக்கும் கூட. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து பெரிய ஐட்டம்ஸ் கூட ஏற்றிக்கலாம். 5 பேருக்கான லக்கேஜை நீங்கள் ஈஸியாக ஸ்வாஹா பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு லக்கேஜ் அதிகமாக இருக்குன்னா அதுக்கும் கவலையே படாதீங்க. ஏன்னா அதுவும் ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர் தாங்க. எந்த கிரெட்டா நீங்கள் பெட்ரோல், டீசல், EV எந்த வண்டி நீங்கள் எடுத்தாலும் கிரெட்டாவை பொறுத்தவரை 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டுங்கிற ஏர் சீட்ஸும் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. மேலும் அப்படி ஃபோல்டு பண்ணிங்கனாலும் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டான ஒரு பே தான் கிடைக்குது. ஸோ உங்கள் லக்கேஜை நீங்கள் அப்படியே உள்ளே ஈஸியாக தள்ளி விட்டுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. குவைட் ரியலி நைஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேக்கேஜிங். இதுதான் பார்த்தீங்கன்னா வண்டியோடைய போர்ட்டபிள் சார்ஜர். ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஆம்ப் 15 ஆம்பியர் சார்ஜர் தான். வீட்டில் வந்து இந்த பெரிய ஃப்ரிட்ஜு ப்ளக் பண்ணுற ப்ளக் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் போட்டிங்கன்னா இது போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 மணி நேரம் ஆகும் சார்ஜ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஏசி சார்ஜர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க 11 கிலோவாட் அப்படின்னா அதில் தான் உங்களுக்கு 4 மணி நேரம் ஆகும் இந்த வண்டியை ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. ஓகேவா. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்லோ. அதுக்கப்புறம் மீடியம் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் வந்து 11 கிலோவாட் ஏசி சார்ஜர். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங் DC சார்ஜிங் உங்களுக்கு வந்து சார்ஜிங் ஸ்டேஷனில் தான் கிடைக்கும். ஓகேவா. தென் இந்த ஃப்ளோருக்கு அடியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல், ஸ்டெப்னி. ஸோ இந்த ஸ்டெப்னி இது வந்து அலாய் வீல் கிடையாது, இது வந்து ஸ்டீல் வீல் தான். ஆனாலும் ஃபுல் சைஸ் 17 இன்ச் ஸ்டெப்னி தான் கொடுக்குறாங்க. காரணம் கிரெட்டா எலக்ட்ரிக்கை பொறுத்தவரை எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு 17 இன்ச் அலாய் வீல்ஸ் தான். அதில் ஸ்டீல் வீல், சின்ன சைஸ் வீல் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. அதனால தான் ஸ்டெப்னியும் ஃபுல் சைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து சூப்பர். ஜாக்கெட் டூல் கிட்லாம் இங்கேயே இருக்குது, அது நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த வேரியண்ட்லேயும் கூட உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ஒரு LED பூட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்சல் ட்ரே ஷெல்ஃபும் கிடைக்குது. இந்த பூட் ஏரியாவில் சைட்ஸில் சின்ன விஷயங்கள் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு சின்ன பாக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ரைட் சைடில் ஒரு பேக் ஹுக் இருக்குது, அதுவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே ரைட். இதுதாங்க ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக்கோடைய ஸ்பேஸு, ஃப்ளெக்சிபிலிட்டி, பூட் ஸ்பேஸ் எல்லாமே. இப்போது இந்த வண்டியோடைய விலை அண்ட் வேல்யூவை பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக், அதாவது ஹியூண்டேயோடைய மோஸ்ட் அஃபோர்டபுள் எலக்ட்ரிக் SUVயோடைய பேஸ் லெவல் மோஸ்ட் அஃபோர்டபுள் எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது நல்ல வேரியண்ட்டாக தான் படுதுங்க. பேஸ் வேரியண்ட்டாக இருந்தாலும் இதிலே பல ஃபீச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த வண்டி வந்து ஆஃபர் பண்ணிடுது. இதுக்கு மேலே என்னென்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஆடம்பரம் அப்படின்னு மட்டும்தான் இந்த வேரியண்ட்டில் இல்லைங்க. சன்ரூஃப் இல்லை, அதே மாதிரி உங்களுக்கு இந்த மல்டி ஆம்பியன்ட் மூட் லைட்டிங் அப்படிலாம் எதுவும் கிடையாது. பட் இன்டீரியர் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக, நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. தேவையான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருது. அண்ட் வண்டி பார்க்குறதுக்கும் டீசெண்டாக இருக்குது. என்னென்னா இந்த ஃபீச்சர்ஸில் இவங்க இன்னும் கொஞ்சம் பெரிய பேட்டரி பேக், அந்த பெரிய பேட்டரி பேக்கை இந்த பேஸ் வேரியண்ட்டில் ஒரு ஆப்ஷனாவது கொடுத்துருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த பேட்டரி பேக்குக்கு இந்த 390 கிலோமீட்டர் ரேஞ்சுங்கிறது டீசெண்டாக பரவாயில்லையாக இருக்குது அப்படின்னு தான் என்னுடைய கருத்துங்க. ஸோ இந்த ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக் எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட்டோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங் நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்கலாம். திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், இந்த ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக் என்ட்ரி லெவல் எக்ஸிக்யூட்டிவ் வேரியண்ட் நமக்கு இன்றைக்கி ரிவ்யூ வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த சந்திரா ஹியூண்டே ஷோரூம். மறுபடியும் அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ரைட். ஸோ
இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நீங்கள் ஹியூண்டே கிரெட்டா எலக்ட்ரிக்கில் என்ட்ரி லெவல் வேரியண்ட் அல்லது டாப் அண்ட் வேரியண்ட் எது நீங்கள் வச்சுருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ரேஞ்சு என்ன, உங்களுடைய ஃபீட்பேக் என்ன, நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.